சந்திக்கலாம். சந்தித்த பிறகு ஆக வேண்டியதை பார்ப்போம். சுந்தரம் நிறைந்து ததும்பும் சிறந்த மங்கை இவள். சுந்தரம் நிறைந்து ததும்பும் சிறந்த மங்கை இவள் இந்த உலகுக்கு வந்தார். அதரவி குந்து தேவர் துந்திவி முழங்க வந்த அந்தரவி குந்தி தேவர் துந்திவி முழங்க வந்த இந்திரன் வணங்கும் எங்கள் கந்த சுவாமிக்கு தகுந்த இந்திரன் வணங்கி எந்த கந்தசாமிக்கு தகுந்த சுந்தரம் நிறைந்து ததும்பும் சிறந்த மங்கை இவள் எந்த உலகிங்கள் வந்தான். வருகிறார் அஞ்சரை கட்ட சங்கராஜ். சந்திப்போம் அவரை. சந்தித்த பிறகு ஆக வேண்டியதை பார்ப்போம். தகிடததுமி தம் தானா இதய ஒளியில் ஜதையில் எனது பிள்ளானா தகிடததுமி தம் தானா இதய ஒளியில் ஜதையில் எனது பிள்ளானா இருதயம் அடிக்கடி இருந்தது என் பேனா என் கதை எழுதிட மறுக்குது என் பேனா இருதயம் அடிக்கடி இருந்தது என் பேனா என் கதை எழுதிட மறுக்குது என் பேனா சுருதி இளையமும் ஒன்று சேர் தகிடததுமி ஜதையில் எனது பிள்ளானா உலக வாழ்க்கை நடனம் நீ ஒப்பு கொண்ட பயணம் முடியும் போது தொடங்கும் நீ தொடங்கும் போது முடியும் உலக வாழ்க்கை நடனம் நீ ஒப்பு கொண்ட பயணம் முடியும் போது தொடங்கும் நீ தொடங்கும் போது முடியும் மனிதன் தினமும் அலையும் அலையும் குமிழி தெரியும் தெரிந்தும் மனமே கலங்காதிரு நீ மனிதன் தினமும் அலையும் அலையும் குமிழி தெரியும் தெரிந்தும் மனமே லலலா லலலா பாவம் ஒன்று பாவமில்லை வாழ்க்கையோடு கோபமில்லை கால்கள் போன பாதையங்கள் எல்லை தகிட தகுமி தந்தானா இதய ஒளிவு ஜதைய ஜலது தில்லானா இருதயம் அடிக்கடி இறந்தது தரிடுதோம் 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 என்கதை எழுதிட மறுக்கு ஸ்ருதி இளையமும் ஒன்று சேர் தகிட தகுமி தந்தானா இதய ஒளிவு ஜதைய ஜலது தில்லானா பழைய ராக மறந்து நீ பறந்ததென்னு பிரிந்து இரவுதோறும் அழுது என் இரண்டு கண்ணும் பழுது பழைய ராக மறந்து நீ பறந்ததென்னு பிரிந்து இரவுதோறும் அழுது என் இரண்டு கண்ணும் பழுது இது ஒரு ரகசிய நாடகமே அலைகளில் குலுங்கிடும் ஓடமும் நானே இது ஒரு ரகசிய நாடகமே அலைகளில் குலுங்கிடும் ஓடமும் நானே பாவம் ஒன்று பாவமில்லை வாழ்க்கையோடு கோபமில்லை காதல் என்னை காதலிக்க பிள்ளை தகிட ததுமி தந்தானா இதய ஒளியில் ஜதையில் எனது பிள்ளானா இருதயம் அடிக்கடி இருந்தது என் பேனா என் கதை எழுதிட மறுக்குது என் பேனா ஸ்ருதி இளையமும் ஒன்று சேர் தகிட ததுமி தந்தானா இதய ஒளியில் ஜதையில் எனது பிள்ளானா ஏன் வந்தார் எதற்காக வந்தார் யாரோ ஒரு முனிவர் அங்கும் இங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறார் நேரம் கேவலமா உன்னைய பேசிட்டு போனாரு நிலா வைக்கலாம் மேடையில வந்து போனாரு இன்னைக்கு எங்கேயா போயிருந்த நீ காவல் உள்ள காவல் காத்துக்கிறது என்ன வேலை இந்த நாடகத்துல என்ன எவ்வளவு கேவலப்படுத்தினாரு இப்படி வந்திருக்கீங்க நீ ஆம்பளை என்ன வருவாங்கடா அப்படி ஏன் என்னாச்சு மக்கள்கிட்ட கேள்ற என்ன சொன்னார் நாரது என்ன என்ன அவர் சத்தம்னு கேக்குறப்ப பெண்கள் தான் சத்தம் போட்டாங்க சரி பப்புன்காரனுக்கு என்ன வேலை அப்படின்னு பப்புன்னு எதுக்கு சத்தம் போடணும் சத்தம் போட கிடையாது இல்ல பொம்பளைக்கு இப்படி ஆம்பளை வேஷம் நல்லா பொருத்தமா இருக்கு இந்த நாடகத்துல உனக்கு என்னையா வேலை சிரிக்க வைக்கணும் சிந்திக்க வைக்கணும் சரி வந்தனும் நோட்டீஸ் படிக்கணும் ஆனா அவர் வர்ற அன்னைக்கு சரி நீ என்ன பண்ணா ஒரு பேக் வேன்ல இருந்து இறக்கி வைக்கணுமா அவர் பேக் ஆமா அவர் சாப்பிட கூட அவர் இடம் தெரியலனா அவர் கூட கூட்டு போணுமா ஓஹோ ஆமா ஒரு வேர்த்தா மோதத்தை உடைச்சு விடணுமா நானு சந்தனம் தேய்ச்சி விடணுமா வெளியே போனா என்ன போய் குண்டிய கறி வேணுமா செம்பள தண்ணி கொண்டு போகணுமா எனக்கு என்ன இது அந்த ஆளு சொன்ன மாதிரி தெரியலையே மக்கள்கிட்ட கேட்கறது நீ உன்னைய பத்தி எனக்கு தெரியும்டா பார்க்கலாம் அந்த முனிவருக்கு எவ்வளவு மமத ஏய் முனியா இன்னும் இந்த வண்டி செயல்படுக்காம தெரியுதுடா
அது இந்த ஆயில் முடியப்ப நேரத்துல வண்டி புகத்துட்டே இருக்கும் பாத்தீங்களா, தள்ளிக்கிட்டே இருக்குது. அங்கே தெம்பிருந்தா தானே போகும். நான் என்ன உன்னை தொலைத்துக்க. வரட்டும், சாமியாரை எதிர்நோக்குவோம். ஆகினால் விசாரிப்போமா? கானகத்தில் பாட்டு பாடும் சுவாமி யாரையா? சாமி யாரையா? என்ன பேரையா? அனுபவிக்கும் தன்மை உண்மை. இன்பமெங்கே இன்பமெங்கே என்று தேடு. சாமி பூச்சியை முழுங்கி விட்டார். உன்னை பார்த்த உடனே நாரதர் பயந்து ஓடிட்டானா? கடிரசமா மது கருந்தி கழிப்பதல்ல இன்பம், கணிகையரின் மனிதனிலே கிடைப்பதல்ல இன்பம். கடிரசமா மது கருந்தி கழிப்பதல்ல இன்பம், கணிகையரின் மனிதனிலே கிடைப்பதல்ல இன்பம். இணையில்லாமனையாளின் வாய்மொழியே இன்பம், வாழ்மொழியா இன்பம். இணையில்லாமனையாளின் வாய்மொழியே இன்பம். அமிர்தத்தில் உலகையே அளவில்லாத இன்பம். இன்பமெங்கே இன்பமெங்கே என்று தேடு. பாடிமனை கோடிவனம் வாகனவின் சம்பம், வாழ்வினிலே ஒருவருக்கு தருவதல்ல இன்பம். வாழ்விலே ஒருவருக்கு தருவதில்லை இன்பம். மாடிமனை கோடிவனம் வாகனவின் சம்பம், வாழ்வினிலே ஒருவருக்கு தருவதல்ல இன்பம். மழலை மொழி வாயமுதம் வழங்குமில்லை செல்வம், மழலை மொழி வாயமுதம் வழங்கு மொழி செல்வம். உன் மார்பீது உதைப்பதிலே காண்பதுதான் இன்பம். பாத்தியா எப்படி வாகனாச்சு விட்டாண்டு. அப்படி சாமி சாமி நாரதரே, ஆளே இல்லாத மாதிரி அங்க மைக் இருக்கிறான் பாரு. தள்ளி வச்சு பேசுங்க சாமி. போயிட்டோம் மாப்ள. உங்க நல்ல இதான் சொல்றேன், ஸ்டாண்ட தள்ளி வைங்கிட்டு. ஏன் மாப்பிள பாயிண்ட புடிச்சு பேசுவேன், புடிச்சா விட மாட்டேன். இந்த பையனையா? வார்த்தையில வார்த்தை. எந்த பாருங்கள் ஐயா, வணக்கம். வாருங்கள், வணக்கம். அவன் பார்க்காத மைக்கே கிடையாது. தாங்களை பார்த்தால் வயதானவர் போல் தெரிகிறது. தாங்களை பார்த்தால் மிகவும் நல்லவர் போல தெரிகிறது. தாங்களுக்கு வந்து நோக்கம் என்னுடன் நான் அறிந்து கொள்ளலாம். இவ்வளவு வயோதிக பருவத்தில் இந்த இடத்தில் வருவதற்குண்டான காரணம் அயோத்தியபுரம் நானும் கிழவனா? நான் தள்ள மாட்டிட்டு வந்திருக்கேன். இல்லைங்க, நான் பார்க்கலாம் அப்படி அயோத்தியபுரம்னா என்ன பார்த்தா என்ன வயோதிக மாதிரி தெரியுதா? இல்லையா? உங்களை பார்த்தாதான் பல ஜோலி பார்க்குற சாமியார் மாதிரி தெரியும். உண்மைதான் அது. ஆமா, நான் உண்மைதான் அது. நான் சாமியார் தான் வீடு வாங்குறிய, காடு வாங்குறிய, பல பொம்பளை சேர்த்துக்கிறீங்க. அதெல்லாம் ஜெயராஜ் மாதிரி ஆளு நான் இல்ல. யாரு? நான் பொம்பளை இல்லறதனை வெறுத்து துறவரத்தை மேற்கொள்ளக்கூடியவன். ஊர்பட்ட ஐதீக பிரம்மச்சாரி. ஊர்பட்ட பொம்பளை சேர்த்துக்கிற அட சாமியார். போங்க, உங்களுக்கு தான் ஓய்வு நேரம் கொடுத்தாச்சு. போங்க, நல்லா இருப்பீங்க. கிளம்பி போங்க. சும்மா டேய், நார வர்றேன் நானு. டேய் இங்க பேசுற மாப்ள. டேய் சாமி இவன் வேற எந்த ஊர்ல இருந்து பிடிச்சிருந்தாங்க போல. சொல்லுங்க சாமி. தம்பி சொல்லுங்க. யார் நீங்க? நீங்க யாரு? எங்க அப்பாவுக்கு பிள்ளை. நான் எடுத்துட்டு காவலாளி. இருந்துட்டு போங்க, நான் வேலைன்னு சொல்லல. அப்ப நானா பண்றது? ஆனா என் வேலைக்கு நீங்க தடையா இருந்தீங்க. நான் உங்க வேலைக்கு ஒண்ணு டோல் கட்டா போட்டு வச்சிருக்கேன், தடையா இருக்குதுங்க. சரி, அப்ப போயிட்டு வரேன். இங்க வாங்க, அதுக்கு என்ன உள்ள வர்றீங்க? என்ன பொசு பொசுன்னு கோவப்படுறது? இப்பதான் சொன்னேன், என் வேலைக்கு நீங்க தடையா இருக்கிறீங்கன்னு சொல்லும் பொழுதே அப்படி பண்ணு. ஏங்க ஒரு வார்த்தை சொல்ல, ஏங்க உங்களுக்கு பிரசவ வார்டு நர்ஸ் பொம்பளை மாதிரி வெஸ்கஸ்னு கோவம் வருது? பிரசவ வார்டு நரசு பொம்பளைன்னா எங்க ராணியா ராஜபுத்திரத்துல ஆம்பளை உள்ள போய் நரசு எப்படி பேசுதுன்னு பார்க்கவே முடியாது. ஆத்தடி நாளா சித்திரத்தை பட்டிருக்கேன். விட மாட்டாங்க ஆம்பளை உள்ள. உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னா நீங்க கண்டிப்பா ஆம்பளையா இருக்க துணிமணி வந்து முண்ட மாட்டாத வாய்ப்பு சற்றேற குறைவுன்னு நினைக்கிறேன். அப்படி கிடையாது. அந்த இடத்துல இருந்துட்டு பொறுமை ரொம்ப முக்கியம். என்ன? பிரசவம் பாக்குற இடத்துல பொறுமை ரொம்ப முக்கியம். இல்லங்க, உங்களுக்கு நீங்க பிரசவம் பாத்தீங்களா? நான் பாக்குறத பாத்துல. உங்களுக்கு யாரும் பார்த்தாங்களா? இல்லங்க, நான் என்ன மொட்டு முட்டு, மலராத முட்டு. ஆமா. நீங்க நீங்க முட்டு. ஆமா. சரி சரி. நீங்க எப்படி? ஏன் நான் இந்த கணக்கிலே சேராத ஆளியா நானு? யார் தான் நீங்க? உங்க பேர் என்ன? அபிஷேக பிரியா சிவா, ஆஹா. அலங்கார பிரியா விஷ்ணு, ஓஹோ. சோத்ர பிரியா சூர்யா, சரி. கனிப்பிரியா கண்டா. நீங்க சோத்துக்கலாம தான் கேட்கல. ஒட்டுக்காரா அபிஷேகம் பண்ணாங்க, சோத்துக்கு பண்ணாங்க, இதெல்லாம் கேட்டேன்.
பேர் என்னன்னா சாப்பிட்டு திண்டனா பட்டு பேசுங்க. கடிப்பிரியன் கண்ணன், ஆஹா. கடகப்பிரியன் நாரதனப்பானா? யாரு? நான் தான் நீங்க. நாரத மகரிஷி. நாரதர். ஆமா. நான் இத நம்ப. ஏன்டா அப்படி கேக்குற? உண்மையாகவே நான் நாரதன். யாருங்க சொல்றது? ஏங்க? இந்த உலகத்துல யாரத்த நம்புறேன்னு சொல்றேன். என்னைய நம்புங்க. மொல்ல மாதிரித்தனம் இங்க பாருங்க. பண்றவங்க இருங்க. மொல்ல மாதிரித்தனம் பண்றவனு நான் சாமியான் தான் சொல்றேன். சரி முடிச்சவைக்கு தனம் பண்றவனு நான் சாமியான் தான் சொல்றேன். சரி. பொண்டாட்டுக்கு பயந்துகிட்டு கோயில்ல உட்கார்ந்திருக்கணும் சாமியான் தான் சொல்றேன். ஓஹோ. வட்டி காசை கட்ட நம்ம கடன்காரனுக்கு பயந்துகிட்டு இருக்கணும் சாமியான் தான் சொல்றேன். ஆ. பல சோழி பாக்குறவனும் சாமியான் தான் சொல்றேன். சரி. இதுல நீங்க எந்த வகை சாமின்னு இதுல யாரு? எந்த வகை சாமி நான் இல்ல. அப்ப நீங்க நான் ஒரு நைஸ்தீக பிரம்மச்சாரி. பிரம்மச்சாரினா என்ன? ஆசைகளை அறவே வெறுத்தவன். ஆசை இல்லையா? ஆமா. மண் பெண் பொன்று மூவாசையும் கிடையாது. மண்ணாசை கிடையாது. பெண்ணாசை இல்லைங்க. பொருளாசை இல்லையே. 3 ஆசையும். 3 ஆசையும் இல்ல. அப்பனா உங்களுக்கு எந்திரிக்காது ஆசை. என்னது ஆசை. அப்படி சொல்லியா? நீ வாட்டுங்க ஏதாவது அடுத்த வரியா சொல்லவங்கள நீங்க பயப்படுறீங்க. முதல்ல எப்படி சொல்லணுங்கிறது இருக்குல்ல. மனசுல ஆசை எந்திரிக்காது. அப்படி சொல்லுங்க. சரி கிளம்பாதா ஆர்வம்? சண்டாலா அப்படி சொன்னாலும் பட்டுக்கிறது. நீ? ஆர்வம் கிளம்பும். இப்ப ஒரு வீரம் கிளம்புதுன்றாங்கல்ல. இங்க பாருங்க. ஆர்வம் எது கிளம்புங்கிறத முன்னாடி சொல்லிருங்க. ஆர்வம் கிளம்பாதா? சரி உங்களுக்கு கிளம்புமா ஆர்வம்? அப்படி கேட்காதயா? இப்பதானே கிளம்புன்றத முன்ன சொல்றேன் சொன்னேன். என்ன சொல்றது? சரி உங்களுக்கு வருமா ஆசை? வராது. அப்ப நீங்க பண்ண மாட்டீங்க? மாட்டேன். எதையுமே. இது வரைக்கும் என்னென்ன பண்ணிருப்பீங்க? விரல் விட்டு எண்ணக்கூடிய அளவுக்கு இல்ல. நான் விரல விடலாம் கேட்கல. என்னென்ன பண்ணிருப்பீங்க? இல்லையா? எண்ணக்கூடிய அளவுக்கு இல்ல. நிறைய பண்ணிருக்கேன். நிறைய பண்றீங்க. முதல்ல திருமணம் பண்ணீங்களா? இல்லடா, அதானே சொல்லிக்கிட்டு இருக்கேன். இப்ப திருமணம் பண்ணல. கல்யாணம் ஆகல. கல்யாணம் ஆகல. சரி பிள்ளை இருக்கா? என்ன செய்யலாம்? ஏயா கல்யாணம் ஆகலங்கிற பிள்ளை இருக்கானுங்கிற? இல்லங்க, நிறைய பேர் இப்படி வச்சுக்கிறது வழக்கம் இருக்குல்ல. அது உன் பழக்கத்தெல்லாம் என்கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்காது. அப்படி நான் அப்படி ஆள் இல்ல. அப்ப அப்படி இல்ல. அப்ப பொண்டாட்டி இல்ல. இல்ல. பிள்ளை இல்ல. இல்ல. நெசமா பொண்டாட்டி இல்லையா? இல்ல. இங்க இருக்க ஐயனார் மேல சத்தியமா? இந்த ஐயனார் மேல சத்தியமா நாரதர் ஐயா எனக்கு பொண்டாட்டி இல்லையா? நாரதருக்கு பொண்டாட்டி இல்ல. இல்ல. நான் இதை நம்ப. உண்மை. கோயில காசை வெட்டி போட்டுருவேன். வெட்டி போடு, ஒண்ணும் தப்பு இல்ல. இப்ப பொண்டாட்டி இல்ல. இல்லங்க. பிள்ளையும் இல்ல. இல்ல. சோத்துக்கு என்ன பண்றீங்க? பிராணங்கிற வாயு காற்றை புசிக்கக்கூடியவன். இப்ப சோத்தை திங்கிறது கிடையாது, சாப்பிடுறது இல்ல. அப்ப உள்ள இருக்கிற 4 மீன் காணாண்ட வச்சு எங்க வச்சு? நான் இங்கேயா நான் சாப்பிடுறேன். நான் உள்ள சாப்பிட்டது வெங்கடேஷ். நான் சாப்பிடவே இல்லையே. சாப்பிடல. அப்படியா? ஆமாங்க. சரி, இந்த இடத்துக்கு வரக்கூடிய நோக்கம்? சத்தம் கேட்டுச்சு வந்தேன். யார் சத்தம் கேட்டாலும் போயிருவீங்களா? யார் சத்தம் கேட்டாலும் போக மாட்டேன். சத்தம் எனக்குரியதா, அதனால எனக்கு ஏதாவது ஆதாயம் இருக்குதான்னு வருவேன். ஒரு பிள்ளை தப்பு செய்யறப்ப தகப்பன் திருத்தணும். ஆமா. எல்லாம் தாய் திருத்தணும். ஆமா. இந்த ஒரு தக்க வயசுல கல்யாணம் பண்ணாத பின்னாடி நம்ம குடும்பத்தை பாத்துக்கிற உதவும். ஆமா. நீங்க கல்யாணமே பண்ணலன்னா உங்க தாய் தப்ப உங்களை திட்டலையா? ஏன் திட்டுறாங்க? எங்க அப்பா திட்டினாரு. எனக்கு இல்லறம் வேண்டாம், நான் பேரின்ப வாழ்வை அடைய வேண்டும் என்று சொல்லும் பொழுது எதை வெறுத்தாயோ அதிலே உழவ கடவாயின்னு ஒரு சாபம். சாபத்தின் பொருட்டு உபன் அப்படிங்கிற கந்தர்வனுக்கு உபவர்க்கனுங்கிற பெயரோடு பிள்ளையா பிறக்கிறேன். நீங்க? ஆமா. பிறந்த 52 பெண்களை திருமணம் பண்ணேன். என்னது? 52 பெண்களை. பொண்டாட்டியே இல்ல சத்தியம் பண்ண. நாரதருக்கு பொண்டாட்டி இல்லங்க. கல்யாணம் பண்ணது யாரு? வேற அவதாரம் அது. அது யாரு? வேறு பிறப்பு. அது ஒரு வாழ களவாண்டவன் பேர் என்ன? உபவர்க்கன் பேரு. ஒத்தர் வாழ களவாண்டவன் பேர் என்ன? ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். சொல்லுங்க. நாரதனாக இருக்கும் பொழுது எனக்கு திருமணம் இல்ல. இல்ல. சரி. உபவர்க்கன்ங்கிற பெயரோடு பிறந்து 52 பெண்களை திருமணம் பண்ணேன். நாரதராக இருந்தது யாரு? நாரதராக இருந்தது உபவர்க்கன் பிறவில. அந்த பிறவில இருந்தது நீங்க. உங்களுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன் கேளுங்க. இப்ப நாரதராக இருக்கிறது நீங்க. இதானே என்ன சொல்றேன் கேளுங்க. நான் சொல்றேன் கேளுங்க. ராமன் இருக்கார்ல, ராமனும் கண்ணன் இருந்த கிருஷ்ணன். ஆமா. 2 பேரும் ஒண்ணா? ஒரே அவதாரம் தானே. ஒருவருடைய அவதாரம். ஆனா 2 பேரும் ஒருத்தர் இல்ல. ஒருத்தர் கிடையாது, வேற வேற. ராமபிரான் எப்படி வாழ்ந்தார்? ஆனா ஒருவரோட அவதாரம் தான். அதுதான், அது மாதிரி தான் நானு. ராம எப்படி வாழ்ந்தார் தெரியுமா? எப்படி வாழ்ந்தாரு? ஏகபத்தினி வரதானே வாழ்ந்தார். ஏகபத்தினி. ஏகம்னா ஒண்ணு. ஒரு உண்டாட்டியோட வாழ்ந்தார் கடைசி வரையும். நீங்க? ராம. ஆனால் கிருஷ்ணன் அப்படி வாழ்ந்தாரா? இல்ல இல்ல. கோபியர் கொஞ்சம் ரமணா 2 பேரும் ஒண்ணுன்னு சொல்ல முடியாது. முடியாதா? முடியாது. அது மாதிரிதான் இங்கே நாரதராக நான் இருக்கின்ற பொழுது எனக்கு திருமணம் இல்லை. இல்ல. பிள்ளைகள் இல்ல. ஆனால் ஒரு சமயம் பெண்ணாக மாறி 60 குழந்தைகளை பெற்றெடுத்து இருக்கு. அப்ப கல்யாணம் நீங்க பண்ணல, பிள்ளை பெத்தது நான் இல்ல. இப்பதான் சொன்னாரு நாரதரா நான் பெண்ணாக மாறி 60 பிள்ளைய பெற்று எடுத்தனார்ல. நாரதரா இல்லங்க. நாரதரா இல்ல, பொம்பளை மாதிரி பிள்ளை பெத்தீங்கல்ல. ஆமா. சத்தியமா பிள்ளை பெத்தது நீங்க தானே? சத்தியமா பிள்ளை பெத்தது பெண்ணாக மாறி நாரதர் இல்ல. பெண்ணாக மாறி நீங்க. எங்க ஆபரேஷன் பண்ண தழும்ப காட்டுங்க. ஆபரேஷன் பண்ண தழும்பா? ஏய், ஒரு பிள்ளைக்கே புதுக்குறாங்க, உங்களை ஆபரேஷனுக்கு சும்மா விட்டுருப்பாங்க 60க்கு. 3.25 நாளைக்கு
ரிஷி பிண்டம் ராத்தங்காது என்பதற்கிணங்க 1.5 மணி நேரம் 1.5 மணி நேரத்துல 60 குழந்தைகளை பெற்றெடுத்து 1.5 மணி நேரத்துல. ஆமா. சரி, நீங்க பொண்டாட்டி கட்டுறீங்க. ஆமா. உங்க அப்பா பொண்டாட்டி கட்டினாரா? அப்பா கட்டினார்ல. எத்தனை பொண்டாட்டி? எங்க அப்பாவுக்கு 3 மனைவிகள். யார் யாரு சொல்லவா? சொல்லுங்க. பேரெல்லாம் கேளு, நல்லா இருக்கும். சொல்லுங்க. குறை கட்டிங்க எப்படா நான் சாப்பிடுறதுன்னு புலம்புறாப்புல. எங்கன வச்சே முண்டை மறந்து தொலைச்சிட்டியா உட்காந்துருக்க? வச்ச இடம் மறந்து வச்சு ராவிட்டுறாப்புல. காயத்ரி, காயத்ரி, வேற எதை திரிக்க? சரஸ்வதி, சரஸ்வதி, சாவித்ரி. சாவித்திரியா? சாவித்திரிக்கு புரிச்ச ஜெமினி கணேசல்ல? டேய், அதல்ல, இங்க வேற. இங்க வேற. ஆமா. சரி, நான் கேக்குறேன், உங்க அப்பா என்ன வேலை பார்க்கறாப்புல? எங்க அப்பா படைக்கும் தொழில் செய்யக்கூடியவர். என்ன வைக்க போடப்பா? டேய், 4 வகை யோனி 7 வகை தோற்றம் 84 லட்சம் ஜீவவேதங்களை படிக்கக்கூடியவர். இல்ல, எல்லா நேரத்துலயும் இதை சொல்றீங்க. 4 வகை யோனி, 4 வகை யோனி, யோனி யோனின்றீங்கல்ல, இந்த 4 வகை யோனின்றீங்கல்ல, இந்த 4 வகை என்னன்னங்க? உப்பிசம், அண்டசம், சராயுசம், சுவேதசம். உப்பிசம், அண்டசம், அண்டசம், சிவாயுசம், சிவாயசம், சுருவேதசம், சுரதேசம். இது சுவேதசம், சுதேசம். அதத்தான் உங்களுக்கு எனக்கு வித்தியாசம். இது என்னென்ன கணக்கு வகைகள்? முட்டை, வியர்வை, கரு, பார்வை, இப்படி 4 வகை. இதெல்லாம் முட்டையிலிருந்து உற்பத்தி, உற்பத்தி, கருவின் வழியாக உற்பத்தி, உற்பத்தி, பார்வையின் மூலம் உற்பத்தி, ஓஹோ, வியர்வையின் மூலம் உற்பத்தி. வேர்வையில இருந்து எது பிறக்கும்? வேர்வை வந்து உன் தலையில இருக்கும்ல, ஈரு பேனு. கருப்பையில இருந்து? கருப்பையில இருந்து குழந்தைகள், குட்டி, எல்லாமே கருப்பையில இருந்தா. சரி, பொரிப்பது என்ன கணக்கு? பொரிப்பது குஞ்சு கணக்கு. முட்டை பொரிச்சா என்ன வரும்? குஞ்சு வரும். சிப்ப திறந்தா? நீங்க தான் சொல்லணும். என்ன வரும் முடியும் யாருக்கு தெரியும்? கேட்டா பெரிய மனுஷன்றீங்க. உனக்கு வர வாய்ப்பு இல்ல. புதிய ஏன்னா அறுத்து போட்டாது தெரியல. சரி, இருக்கட்டும், அது இருக்கட்டும். இப்படிலாம் சொல்லாதீங்க, இப்படிலாம் பேசக்கூடாது. சரி, சிப்புனா என்னன்னு எனக்கு தெரியாது. சரி, கோவப்படாதீங்க. ரொம்ப நல்லவரா இருக்கீங்க. சரி, நீ ஏன் இதை கேட்கறீங்களா? உங்களை உண்மைக்குமே நீங்க நாரதர் தானான்னு நான் சோதனை தான் பண்றேன். அப்படியா? நிறைய பேர் இந்த வேஷம் போடுறது ஏமாத்துறாங்க. உண்மைதான். அதனால உங்களை உண்மையான விஷயம் நீங்க உண்மையா சொல்லிருவீங்க. சரி, சரி. அந்த பின்னாடி ஒரு மரம் இருக்கு பாருங்க, அது என்ன மரம் தெரியுதாங்க? தொலக்கம் புதிய அத்தா, அது என்ன மரம்? என்ன மரம் தெரியல. புளிய மரம்யா. புளிய மரம் அது. இந்த புளிய மரம் என்னது? அது புளிய மரம் மடாது. அப்புறம் இது என்ன மரம்? உன்னை விளக்கமாத்து கொண்டு அடிக்க. சரி, பின்னாடி இருக்கு புளிய. அது புளிய மரம் மடாது, பரதேசி. சரி, என்ன மரம்? அது என்னது? சொல்லு சொல்லு. சொல்லிட்டேன். புங்க மரம் தானா? புங்க மரம். சரி, புங்க மரத்தை இரவுல மரத்துடைய இலைகள் தெரியுமா? ஏயா அந்த பாடு? புங்க மரத்தை ஆறு உடைச்சா? புங்க மரம் எங்க அப்பா உடைச்சதாயா? புங்க மரத்துல என்ன பூ பூக்கும்? புங்க பூ தான் பூக்கும். கொய்யா மரத்துல? கொய்யா மரத்துல கொய்யாப்பூ. மாமரத்துல? மாம்பூ. புளிய மரத்துல? புளியம்பூ. போஸ்ட் மரத்துல? போஸ்ட் மரம் பூக்கும் என்ன பூ? பழுப்பு. அட பைத்தியம். போஸ்ட் மரத்துல இன்னைக்கெல்லாம் நிறைய போஸ்ட் மரத்துல பல்பே இல்லே. அது என்ன போடலாமான்றது? மெடிக்கல்ல ஒரு பூ விக்கும். என்ன பூ? உமக்கு பாதுகாப்பு. இதெல்லாம் வச்சிருவாங்க ஆப்பு. நாராயணன். நாராயணன். நாராயணன் இல்ல, வைக்கிறது முனியாண்டி. ஏய், நகைச்சுவையான பேச்சு. இந்த கிட்டார் எங்க வாங்குனீங்க? கிட்டார் இல்லடா அது. இது துங்கநாயகன் சுதிமிட்டும் கருவி. ஓ, உண்மைக்கே சாமி. என்னப்பா? கேட்கிற கேள்விக்கெல்லாம் பட்டு பட்டு பதில் சொல்றீங்க. சில விஷயங்களை நம்ம வெளிப்படையா பேசலாம். சரி, பேசுங்க. சில விஷயங்களை நம்ம மறைமுகமா தான் பேச முடியும். ஏன்னா சில காரணங்கள் அப்படி இருக்கு. காரணம் இல்லாம யாரும் தோரணம் கட்ட போறது கிடையாது. ஆமா, நான் சொல்றேன். ஏன்னா எல்லா பேருக்கும் எல்லா பிரச்சனையும் இருக்குல்ல. இப்போ எனக்கு ஒரு பிரச்சனை இருக்குது. ஏன் வருத்தப்படுறீங்க? வாங்க இங்க வா. இங்க வா. ஏய், ஏன்டா ஆளு பாக்குறதுக்கு அவ்வளவு லட்சணமா இருக்க? சரி, டேய் ரொம்ப நடிக்கிறானப்பா. சரி சரி, வருத்தப்படாத. ஏன், உனக்கு என்ன வருத்தம்? பேச்சுக்கிட்டே உங்களுக்கு சிரிப்பா பேசுறேன். சரி, ஆனா எனக்கும் வீட்டுல பல பிரச்சனை. ஏன், என்ன பிரச்சனை உனக்கு? சொல்லு. நீங்க சொல்லுங்க. என்ன? உங்க கதாபாத்திரம் நாரதர். ஆமா. என் கதாபாத்திரம் பப்புனு. ஆமா. அந்த டான்ஸுக்கார பிள்ளைய கட்டி பிடிச்ச ஆடினாத்தே ஊர்ல பப்புனு கரை நல்லா பண்ணுன்னு பேசுவாங்க. உண்மைதான், உண்மை. இதுக்காண்டி ஏன் தொழில பண்ண குறைக்க முடியாது. முடியாது. போன வாரம் பெரிய பிரச்சனை. என்னாச்சு? புதுசா ஒரு பழகிற டான்ஸ் ஒண்ணு கூட்டி வந்துருந்தாங்க. சரி, இப்ப அழுகாம சொல்லியா? கொஞ்சம் எமோஷன்ல கட்டி பிடிச்சு ஓவர் அமைக்கப்பட்டு இதை யூடியூப்ல எடுத்து போட்டு விட்டேன். பச்சா கார்த்தி போட்டு விட்டாப்புல நோனி அக்க போற போட்டு விட்டா இதை என் மாமியாரி லூசு முண்டை பாத்துருந்துருக்கா. மாமியாரி லூசு முண்டையா? எனக்கு பொண்ணு கொடுத்தா லூசு முண்டை தானே. அது உண்மைதான். அந்த பொம்பளை பார்த்து அமைக்கிட்டு இருக்கணும்ல. ஏப்பா, உன் மாமியா உயிரோட இருக்கா? செத்து போச்சு. இது போன வருஷம் நடந்தது. ஏயா? என் பொண்டாட்டி செல்லுக்கு அதை பார்வர்டு பண்ணி விட்டுட்டான்.
சரி தங்கராஜன் சிலுமி செம்மண்டு போட்டு யூடியூப்ல வந்துருச்சு. நீங்க வந்தாளா? என் வீட்டுக்கு போற என் பொண்டாட்டி தூக்கிக்கிட்டு நின்றா. எதை விளக்க மாத்த சொல்லியா? எதை சொன்னாலும் மொட்டை மொட்டையா சொல்றாப்பா. நான் நுழைய அடிச்சா மாத்துக்குங்க. சதக்குண்டு கத்தினே கதறனே ஏத்து விட்டு கறியை பார்த்து விட்டாளுங்க. ஐயோ, ஒரு ஒம்பளை பார்த்தாலே ஒரு ஊருக்கு சமம். ஆமா, நாலு ஒம்பளை பார்த்துட்டாளுங்க. நாடு முழுக்க பேசிடுவாளுங்க. உண்மைதான். ரோசப்பட்டேங்க. என்ன பண்ணீங்க? இந்த மானங்கட்ட உசுரை வச்சு இனிமே வாழக்கூடாதுன்னு சொல்லிட்டு பெரிய கொச்சக்கவரை எடுத்துட்டு போய் வீட்டுக்குள்ள பேன்ல கவத்த மாட்டி தொங்கிட்டேன் சாமி. 1.5 மணி நேரம் நான் தொங்கிருக்கேன். நாக்கு முதற்கொண்டு வெளியே வந்திருக்கு. ஆனா இங்க இருக்க ஐயனாரதே நீங்க ஊருக்கு வரணும்னு காப்பாத்திட்டாரு. என்ன 1.5 மணி நேரம் மத்தவங்க? 1.5 மணி நேரம் தொங்கிருக்கேன். சாகலையா? சாக வரல. ஏன்? ஏன்னா நான் தூக்கு போட்டு தொங்குன பேனு டேபிள் பேனு. டேபிள் டேபிள் பேன்ல தொங்க முடியுமாடா? ஏன்னா சாகணும்னு நினைக்கிறவன் இந்த மாதிரி உயரத்துல இருக்கிற பேன்ல இல்லைன்னா தொங்கணும். தூக்கு போட்டா செத்துரும்டாங்க. எந்த பேன்ல தொங்கணும்னு சொல்ல மறந்துட்டாங்க. அவ்வளவு அப்பாவியா இருக்கே. இதுல சாகணும் கூட தெரியல உனக்கு. ஆனா என் மாமியா செத்தது ஒரு வழிக்கு இப்ப நல்லதா தெரியுது சாமி. சரி, உன் மாமியா செத்து போச்சு, எப்படி இருந்துச்சு? ஏன்னா சாமி இங்க காவல்துறை இருக்காங்களான்னு தெரியல. ஏன் இல்ல? இருந்தாலும் நம்ம ஊர் தான் பாத்துக்கலாம், ஒண்ணும் பிரச்சனை இல்ல. இது வேற நான் சொல்லி என்ன வேற ஸ்டேஷன்ல உட்கார வச்சிட்டாங்கன்னா போச்சு. பெரிய பிரச்சனை ஆயிரும் சாமி. என் மாமியா பெரிய பிரச்சனை. நல்ல ஒம்பளை சாமி. ஆனா ஒரே ஒரு சின்ன தவறு நடந்து போச்சு. என்ன நடந்துச்சு? நம்ம எல்லாமே கிராமத்தாளுங்க. கிராமத்தாளுங்க. என் மேல தப்பு இருந்தா அவங்களே என்ன செருப்பிட்டு அடிக்கட்டும். நான் செருப்பு கரண்டி கையில வச்சுக்கங்க. இல்ல தப்பு இருந்தா தானே. சரி சரி. என் மாமியா செருப்பு கரண்டி அவ கையில வச்சுக்கிட்டேன். தப்பா இருந்தா அடிக்க சொல்லுவோம், இல்லைன்னா வச்சுக்க சொல்லுவோம். என் மாமியாக்கு 50 சென்ட்ல மாமரம் இருக்கு. சரி. மருமகனே மாமரத்துல பூ மிஞ்சும் ஆயிருச்சு, மருந்து அடிக்கணும்னு சொல்லுச்சு. நானும் பிரேயர் தூக்கிட்டு போனேன். சரி. போனா என் மாமியாளுக்கு நேரம் சரியில்லாம இருந்திருக்கு. மாமரத்துல இருந்து ஒரு நல்ல பாம்பு உருவி என் மாமியா தோள்பட்டில விழுந்துருச்சு. அத்தை சொல்லுச்சு, மருமகனே கழுத்துல பாம்பு, மருமகனே அத்தை அசியாதீங்கத்த, பெரிய பாம்பா இருக்கு, கொத்துச்சுன்னா உசுறு வருமத்த. நான் சொல்லிட்டேன். சரின்னு சொல்லி போட்டு சாமி மாமியால நிக்க வச்சு உருவுனேன். பாம்பு வாழையா அப்படி சொல்லியா? நீ என்ன நீ நின்றுச்சுல. இங்க வருங்க சாமி, பாம்பு இப்படி கிடந்தா புடிச்சு உருவுன வேகத்துல இந்த பாம்பு கோவப்பட்டு என்ன வந்துருச்சு, இந்த காது இருக்கு பாருங்க, ஆமா, இங்கனக்குள்ள ஒரே கொத்தா கொத்திருச்சு. ஐயோ, நல்ல பாம்பா. 2 வம்பு நல்லா பந்துச்சு பல்லு. சரி. மாமியாக்கு முறை தள்ளிருச்சு. நான் சொன்னேன், ஐயோ அத்தைய காப்பாத்தி ஆகணும். ஆமாமா. எனக்கு ஒரு யோசனை அப்பதான் வந்துச்சு. என்ன? நம்ம எல்லாரும் கிராமத்தாளுங்க தானே. ஆமா. ஒரு கால்ல பாம்பு அடிச்சிருச்சுன்னா நம்ம விஷம் மேல ஏறாம இருக்க என்ன பண்ணுவோம்? என்ன பண்ணுவோம்? கொஞ்சம் ஏத்தி இடிச்சமா கவரை கட்டி ஆஸ்பத்திரி போய் உசுரை காப்பாத்துவோம். ஆமா ஆமா ஆமா. இதுதானே முதல்ல. ஆமா. என் மாமியால காது கிட்ட பாம்பு கொத்துச்சா. ஆமா. இந்த விஷம் உள்ள இறங்கினா செத்து போயிருமுண்டு. என்ன பண்ணீங்க? விஷத்தை உள்ள இறங்க விடாம தடுக்க நான் தான் சாமி கொச்சக்கார எடுத்து கழுத்தை இறுக்கி கட்டுனேன். கொலகார பாவி. சாமி போய் சொல்றியா? மாந்தோப்புக்கு ஆசைப்பட்டு ஒத்த பொம்பளை பிள்ளை மாமியாவை கொண்டுட்டேன். 4 வருஷம் ஆச்சுன்னா மாமியா ஊருக்கு. என் மாமியாக்கு அவனுக்கு தான் சம்பந்தம். பொம்பளை சாமி கழுத்தை இருக்குன்னா செத்து போயிட மாட்டாங்களா? எப்படி சாமி விஷத்தை இறக்க கூடாது காப்பாத்துறேன்? அப்பாடி, உன்னை நம்பி தாண்டா ஒருத்தரை காப்பாத்துறேன்னா. என் மாமியா மட்டும் உயிரோட இருந்துருச்சுன்னு வச்சுக்கங்க. அப்படியா? என் மாமியா மட்டும் உயிரோட இருந்துச்சுன்னு வச்சுக்கங்க, ராமதாஸுக்கு 2ஆம் தரமா கட்டி வச்சிருந்து விளக்கு மத்தடு. சரி இருக்கட்டுங்க. உங்க பேர் என்ன? சித்த வைத்தியம் தெரியுமா? என்னங்க சித்த வைத்தியம்? ஆமா தெரியுமே. சித்த வைத்தியம் நல்லா தெரியும். நீங்க எல்லாம் காய்ச்ச வந்தா எங்க போவீங்க? மருத்துவமனைக்கு. நான்லாம் போக மாட்டேன். வேற 4 பச்சளை மூலிகை மருந்து பிடிச்சு குடிச்சா முடிஞ்சு வச்சு. என்ன பச்சலை? இதுல எனக்கு ஒரு விஷயம் இருக்குங்க. என் மாமியாக்கு என்னைக்கு பாம்பு ஒத்துச்சோ அன்னையோட இப்ப வைத்தியத்துக்கு படிச்சேன். அப்படியா? பாம்பு விஷத்தை எப்படி எடுக்கிறேன்னு கத்துக்கிட்டேன். எப்படி? நீங்களாவது வைத்தியருக்கு நானும் உறிஞ்சி எடுத்துட்டு வாய வச்சு. போன வாரம் ஒரு அக்கா வீட்டுக்கு வந்துச்சு. தம்பி பப்புனுக்கார தம்பி சுண்டூர்ல பாம்பு அடிச்சு பிடிச்சிருச்சு. வாக்கான்னு உட்கார வச்சு உறிஞ்சி எடுத்து அந்த அக்கா விஷத்தை துப்பி காலில் கட்டு போட்டு இப்ப அக்கா நல்லா தெரியுது. மாப்பிள எனக்கு இடுப்புல பாம்பு கடிச்சு ரொம்ப நாளா சுறுசுறுங்க. பாத்துக்கலாம் மாப்பிள. ஆனா இங்க தாங்க பெரிய பிரச்சனையே. நேத்து ஒருத்த வீட்டுக்கு வந்தேன். சரி அண்ணே என் உசுறு உன்கிட்ட தானே இருக்கு, என்னையும் பாம்பு அடிச்சு போச்சுன்னு சொன்னேன். வாடா நான் காப்பாத்துறேன். எங்கடா தம்பி பாம்பு அடிச்சுன்னு வெளியே இருக்க போனேன்னு இங்க அடிச்சிருச்சு வந்து உரி. சந்தோஷமா இருந்திருக்குமே மாப்பிள. எடுத்தே ஓட்ட வாய கிழிச்சிருவாங்க. மாப்பிள 7-8 வருஷத்துக்கு முன்ன கடலை காட்டுல கடிச்சு வச்சிருச்சு. சுருக்கு சுருக்கு ரெண்டமா சுண்ணாம்பு இதுல அப்பு சாமி என் வாய கிழிக்க திட்டம் போட்டாங்க. சரி இருக்கட்டும். காவ காத்துக்கு இருக்கா வள்ளி என் தங்கச்சி, உங்களுடைய சகோதரி. அதுக்கு முன்னாடி இன்னொரு ஆள் இருக்கு. கூட்டிட்டு உங்க சித்தி கூட்டுறேன். ஆமா. கண்ணே தாராவதி, தேவி, புதுக்கோட்டை புனியவதி, வா வஞ்சி கொடியே வா, வண்ண நிலவே வா,
ஓடாத ரயிலே வா, உருகாத தேனே வா. வா வா வா. ஏய் புதுக்கோட்டை. ஐயோ காலையில முடிஞ்சு புதுக்கோட்டை ஓடிடுறா அவ. ஆமா, யாருக்கு தெரியும்? தாத்தா சும்முடு சுப்பு. வா. என்ன அவனா? இதுதான் யாருக்கு? எனக்கு ஒரு குட்டி நாரதர் பிறந்த சரித்தேன். பூவை எடுத்து ஒரு மாலை கொடுத்து வச்சேனே. ஏ சங்கராஜா எடுத்து ஒரு மாலை தொடுத்து வச்சினே சின்ன ராசா உன் தோளுக்காகத்தான் இந்த மாலை ஏங்குது. உன் தோளுக்காகத்தான் இந்த மாலை ஏங்குது. கல்யாணம் கச்சேரி எப்போது? பூவை எடுத்து எடுத்து ஒரு மாலை கொடுத்து வச்சேனே. ஏ ராதாச்சந்திரி காத்தில சூடம் போல கரைகிறே உன்னால காத்தில சூடம் போல கரையிலே உன்னாலே கண்ணாடி வள முன்னாடி வில என் தேவம் விழுந்தாச்சு கல்யாணம் வரும் நாள வரும். உன்னால நினைச்சாச்சு சின்ன வயசு புள்ள கண்ணி மனசுக்குள்ள வந்த கனவு வந்தது கல்யாணம் கச்சேரி இப்போது பூவே எடுத்து ஒரு மாலை கொடுத்து வச்சேனே. ஏ ராதா செல்வி வாடையா வீசும் காத்து பாட்டுதே என்ன பார்த்து வாங்களே நேரம் பார்த்து வந்து என்ன காப்பாத்து. எப்போ வாடையா வீசும் காத்து பாட்டுதே உன்னை பார்த்து வாங்களே நேரம் பார்த்து வந்து என்ன காப்பாத்து. குத்தான மலை மேல விழ அப்போது சூடாச்சு எப்போது என்ன தப்பாக என் தேகம் சூடாச்சு. மஞ்ச குளிக்கையில நெஞ்சு தெரியுதுங்க கொஞ்சம் அடைச்சு கொள்ளையா கல்யாணம் கச்சேரி எப்போது பூவை எடுத்து ஒரு மாலை கொடுத்து வச்சேனே. ஆசராசா தோளுக்காகத்தான் ஏன் மாலை ஏங்குது. அந்த தோளுக்காகத்தான் எங்க சேனோ ஏங்குது. கல்யாணம் கச்சேரி எப்போது? பூவே எடுத்து ஒரு மாலை தொடுத்து வச்சினே ஏ ராதா செல்வி பூவை எடுத்து ஒரு மாலை தொடுத்து வச்சினே இந்த தங்கராசா யார் வந்து கமெண்ட் சாமி வந்திருக்கு. அடுத்து வாங்க சாமி ஆசீர்வாதம் வாங்குவோம் ஊதுமுட்டை எப்படி கீத்தாக்குறா பாரு. அப்படியே ஞான பண்டிதா மாமா யாரு மாமா இவர் இவர் உங்களுக்கு மய வேணும். ஏய் இப்ப என்ன முறை வேணும்ட்ட நாரதரே நாரதர் மகாபலிவர் நாரதர் என்ன பண்ண தெரியுமா? என்ன நான் பண்ணணும் கவட்டையில பயணம். நீங்க பாய்ங்க மாமா என்னைய பாய சொல்லாதீங்க ஆமா சுவாமி நாரதர் மகாமுனிவரே உங்களை சந்திச்சதில் மிக்க பெருமை முதல்ல சுவாமிக்கு வரவேற்பு பாட்டு படித்து மற்ற பணியை சிறப்பாக நான் தான் சொல்லணும் கட்டிக்கிடலாம் கட்டிக்கிடலாம் நீங்க நொட்டுனது ஏய். கப்புறம். கட்டிக்கிடலாம் கட்டிக்கிடலாம் கட்டினதுக்கு அப்புறம் தொட்டுக்கிடலாம் தொட்டுக்கிடலாம் பத்து வீரல் பட்டிரும். உடம்பு மயக்கம் வருதே வருதே உடம்பு முழுக்க சூடுதே ஆஹா. உடம்பு மயக்கம் வருதே வருதே ஆஹா. உடம்பு முழுக்க சூடுதே கட்டிக்கிறலாம் கட்டிக்கிறலாம் கட்டிக்கிடலாம் கட்டிக்கிறலாம். கட்டிக்கிடலாம்
சொல்லுங்க சாமி. ஆடிப்பாடி வரவேற்பது குலப்பண்பு. குலப்பண்பிலே சிறிதும் குறையில்லாது வந்தவரை இப்படித்தான் வரவேற்க வேண்டும் என்ற முறையோடு. சரி சரியா உனக்கு வெக்கமா இல்ல கொஞ்சமாவது? நான் சொல்றது ஏதோ உண்மைங்கிற மாதிரி. சரி சரி நாரதர் வந்திருக்கிற வந்த நாரதருக்கு கட்டிக்கிறலாம் கட்டுனதுக்கு அப்புறம்னு இப்படி ஆமா வெக்கா இருந்தா டான்ஸ்க்கு வரும். போறாங்க மூடிக்கிட்டு டீயை குடிக்கிற தேர எழுத்து தெருவில் விட்டுறாம நான் செவலியோட நிக்கிறேன். என்ன பாட்டு பாடுற? சாமி பார்த்து நில்லு, கவட்ல வாய்வா. சும்மா இருக்காமா? என்ன பாட்டு பாடுற? டிக்கேஷன் கூட இருக்கா டீல? ஐயே 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 அக்கா கிட்ட ஏன்டா கேட்கணும் இப்படி? பேசுறது என்ன போட்டியா? வந்து வண்டிங்க ரெண்டு தவிட்டு போங்க. டேய் யாரா இது? யார் நீங்க? யாரு பாடுங்க. எனக்கு எதுவும் கிடைக்கல. உங்களுக்கு சொல்லுங்க பாம்பு கடிச்சு. அப்பா நீ இங்க இருப்பா. சொல்லுங்க உரியுமா. யாரா இது? ஏய் உரிய மாட்டே கடிச்சு போடுவ. ஏங்க இதாங்க நான் கட்டிக்க வரப்பல. நான் தான் வள்ளி. அல்லலம் சோ. வள்ளியா? நீ வள்ளியா? வண்டி வண்டி கர்க்க ஓடு ஓடி மாதே. இந்த சாமியில் ஒரு சொரட்டையா தர்ப்பாரு இருக்கு. என்னவா பாருமா? வாழ்ந்திருக்கு வாடது சொல். அப்புறம் என்ன வள்ளிங்கற? சொல்லுவேன். என்ன சொல்லுவேனா? என்ன சொல்லுவ? ஏன்டாமா என்ன ஆள் ரொம்ப கிரக்கமா இருக்குற? என்னடா அது? பூரா காட்ல இருக்கிற சந்திக்க பாரு. சித்தி ஞாபகமாடா தம்பி? பாருடா இது என்னடா அப்பா நீ மேடைக்கு தான் டான்ஸ். ஐயோ வேணாம் நான் என்ன சொல்றேன்? அது உங்களுக்கும் சித்திதே எனக்கும் சித்திதே. அப்பா நல்லா இருக்காராப்பா? அம்மா கேட்டேன்னு சொல்லு. சாமி உங்களை கொஞ்ச அப்பா நேரம் பேரு முருகேசன் தானேப்பா? கிளம்புங்க சாமி. நான் மாத்துக்கிறேன். நான் கிளம்புங்க. தங்கச்சி சரி தங்கச்சி வாத்தா. அம்மா உனக்கு 2 ஆப்பம் வாங்கி தரேன். உன் ஆப்ப ஊசி போச்சு. கண்ணை பெஞ்சானுது. கண்ணை பெஞ்சானுடா. என்னடா அப்பா நல்லா இருக்காராடா? ஏய் சொரட்டா முட்டை. என்னடா எங்கடா போன? இல்ல எடுத்தவன இப்பத்தே வந்து உட்கார்ந்துருக்கான். நந்தவனத்துல வந்து உன்னை தேடிக்கிட்டு இருந்தேன். ஆள் அட்ரஸ் இந்த அண்ணி அடுத்து சீனை முடிச்சிட்டு போ. எப்படி உன் மொட்டையை காணமடி? இந்த உட்கார்ந்துருக்கான். சைடு ஆங்கில பாக்குறியா?